ஓம் முருகா போற்றி. ஓம் சரவணபவ. என் அன்பு குழந்தையே, முருகன் உன்னை தேடி வந்துவிட்டேன். பழனியிலிருந்து சொல்கிறேன், இன்னும் 10 நிமிடம்தான். உனக்கான நல்லது வந்து கொண்டிருக்கிறது. உன் மீது எனக்கு இருக்கும் அன்பானது எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்லவே மாட்டேன். நீ எனக்கு எவ்வளவு முக்கியம் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்பொழுது விட்டு கொடுக்க வேண்டும், எப்பொழுது பிடிவாதமாக இருக்க வேண்டும் என அறிந்து வாழ்வதும் ஒரு கலைதான். கவலைகளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கின்ற போது அதுவும் பெரிய அளவில் கஷ்டத்தை நமக்கு கொடுப்பதில்லை. அதை நீ புரிந்து கொள். கடந்த காலகட்டத்தில் தவறாக எடுத்த பல முடிவுகளின் விளைவுகள் தான் நிகழ்காலத்தில் நிதானமாக முடிவுகளை எடுக்க நமக்கு நிர்பந்திக்கும். அதை நீ யோசித்து வைத்துக்கொள். மன அமைதி வேண்டுமானால் எவருடைய வார்த்தைக்கும் நீ மறுத்து பேச வேண்டாம். அமைதியாக இருந்தாலே போதும். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு இப்போது விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அதற்கான விடையை தேடி நீ எங்கும் போக வேண்டாம். அதுவே விடை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இதை நோக்கி உன்னை வேண்டி என்னிடம் வந்து நின்றாயும் அதனை உனக்கு அள்ளித்தர நான் வாழ்ந்திருக்கிறேன். மன நிறைவுடன் நான் அள்ளி அள்ளி கொடுப்பதை நீ பெற்றுக்கொள். நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை நீ இழந்து விட்டாய். ஆனால் இன்று இழந்ததை புதுப்பித்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். தன்னை பற்றி பிறர் நல்விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ எப்பொழுதும் விரும்பக்கூடாது. உன்னுடைய இயல்பு மாறாமல் நீ இரு. படைத்தவருக்கு தெரியும் யார் சிறந்தவன் என்று. தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராய் இருக்கும் கண்ணீர், அத்தனையில் இருந்தும் நான் உன்னை கண்டிப்பாக விடுவிப்பேன். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். கதறி அழுதது எல்லாம் போதும். கதறி அளவு முடியாமலும் கண்ணீரை அடக்க முடியாமலும் எதையோ நினைத்து சந்தேகத்தில் பயந்து கொண்டே இருக்கின்றாய். வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன். உனக்கான கள்ள காலம் நெருங்கிவிட்டது தங்கமே. விரைவில் உன் நலம் நிச்சயமும் கிடைக்கும். இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ பயப்படாதே. அதை விட மிக பெரிதாகவே சிறந்ததாகவே பல மடங்கு நன்மையுடன் உனக்கு கிடைக்கும்படி நான் அருள் புரிகிறேன். நிச்சயம் கிடைக்கவும் செய்வேன். எதை பற்றியும் சிந்திக்காதே. நல்லது மட்டுமே நினை. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல அற்புதங்கள் மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழச் செல்வேன். நான் அவனை முழுமையாக கண் இமை காப்பது போல காத்து கொண்டிருக்கிறேன். இந்த அப்பா நான் உனக்கு துணை இருக்கும் போது என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது. இறைவா, நடத்தியதும் நீ, நடத்தப் போவதும் நீ. இனி நடப்பவை அனைத்தும் நன்மையாக தருவதாக இருக்கட்டும் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? அது நடக்கப் போகிறது. நான் உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தேன். அவற்றை எல்லாம் இழந்து விட்டாய். முதல் முறை கொடுத்த வாய்ப்பையும் நீ தெரியாமல் தவற விட்டு விட்டாய். இப்போது உன்னை தேடி 2வது வாய்ப்பு வரும். அதை நீ தவற விட்டு விடாதே. அதை பயன்படுத்தி கொண்டு தக்க சமயத்தில் நீ முன்னேற என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ செய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். தவறவிட்டு பிறகு நீ வருத்தப்படாதே. இந்த முருகன் உனக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். பிடித்துக்கொள். நல்லது நடக்கும். நீ வாழ்வில் முன்னேறுவாய். நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகின்றேன். அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும் தான். இந்த சூழ்நிலையும் என்னுடைய அப்பா எனக்காக வருவார், என்னுடைய அண்ணன் எனக்காக வருவார், என்னுடைய குரு, நான் முழுமையாக நம்பியிருக்கும் என்னுடைய குரு எனக்காக வருவார் என்று நீ காத்திருக்கின்றாய் அல்லவா? உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றப் போகின்றேன். உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகின்றேன். மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. நீ நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றும் ஒரு வாய்ப்பு உனக்காக 2வது முறை வருகின்றது. ஒரு முறை நீ தவற விட்டு விட்டாய். மீண்டும் இதை விட்டு விடாதே. அதற்காக நீ கண்ணீர் வடித்ததும் நான் இன்னும் மறக்கவில்லை. முதல் வாய்ப்பு உன் கை நழுவி விட்டது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரிகிறது. 2வது வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன். இதை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து தவற விட்டு விடாதே. இறுக்கமாக பிடித்துக்கொள். இந்த முறை நீ நிச்சயம் தவறவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையில் இதை நான் உனக்கு தருகிறேன்.
உன் வெளிச்சத்தின் பேரொளியாய் நான் உன் இதயத்தினுள்ளே வந்து அமர்ந்துவிட்ட பிறகு எந்த இருளை கண்டு நீ ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு பயம் இருக்க கிடையவே கிடையாது. உனக்கு கிடைக்கப் போகும் பிரகாசத்தில், நான் ஏற்றிய தீபத்தின் பிரகாசத்தில் நீ மற்றவருக்கும் ஒளி தந்து நல்ல வழிகாட்டியாக நீ வாழப்போகின்றாய். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது. எப்படி சரியாக போகிறது என்று நீ மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது. கவலைப்படாதே, இந்த நிலை கூடிய விரைவில் மாறப்போகிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை. இப்படிதான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்று நீ ஒரு கோடு போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அதற்கு பெயர்தான் சிறந்த வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி உன்னுடைய பொழுதை நீ வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு, அல்லது மௌனமாக இருக்க பழகிக்கொள். அதுதான் உனக்கு நல்லது. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ பார்க்கக்கூடாது. முதலில் உன்னை நீயே பார்த்துக்கொள். நாம் செய்வது சரியா தவறா என்று இருமுறைக்கு பல முறை யோசித்து செய். என் வார்த்தைகளை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் இத்தனை நாட்களாக நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இனியும் சொல்லுவேன், நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில். ஒரு முறை கொடுத்த வாய்ப்பை உனக்கு மறுமுறை தருகிறேன். யாருக்கும் இல்லாத வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாம் முறையாக. அதை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை. கொடுப்பது என்னுடைய பொறுப்பென்றால் அதை தக்க வைத்துக் கொள்வது உன்னுடைய கடமை. நான் சொல்வது புரிகிறதா? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு எங்குமே நான் இருப்பேன். உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும், நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன். நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதே. உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய். உன் செயல்களுக்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய். அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா? நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன். அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது. அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம். அதை நீ மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது. நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது. நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது. கோபம், பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு. யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு. அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க நீ கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைதியாக இரு. அது நமக்கானது அல்ல. நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை, நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு. பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும். இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும். வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம். நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும். மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும். நடந்து முடிந்ததையே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது.
நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும். மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது. எனவே நமது மனதை அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்தே விட வேண்டும். என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம். அதை இப்போதே நினைத்து பாருங்களேன். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா? வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம். அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி, மகத்தான வழி. நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன். அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும். சந்தோஷங்களும் தானாகவே வரும். நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன். அந்த வழியில் போவதும் போவாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. உன்னுடைய மனதில் தான் இருக்கிறது. எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள். நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன். பிறகு உன் இஷ்டம்தான். இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன். சந்தோஷம் நிரம்பி வழியும். என்னை தொட்டு அதை நீ பெற்றுக்கொள். உன் மனநிலையை நான் அறிவேன். நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனநிலையை ஏன் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய்? மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா? கிடையாதே. உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார். மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில் தான் அதற்கான பதிலை சொல்வார்கள். அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம். உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள். அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது. ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான். ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது. உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார். அதை பழக்கமாக்கிக்கொள். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, பயப்படாதே, குழப்பமும் அடையாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே. பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம்? நீ அறிய வேண்டியது என்னவென்றால், உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மையளிக்கும் விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு. அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். இந்த பிறவியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பிறவியிலும் என்னில் சார்ந்தடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன். எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம். நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும். எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்ப வரும். அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்து நன்மையை செய்ய பழகிக்கொள். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள். உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும். நீ செய்யும் நன்மையே உன்னை காக்கும். அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய். எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே. நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள். ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா? வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது. அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய். சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய். இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உள் நுழைய வைக்கப் போகின்றேன். அதற்குள்ளே சென்று பார். எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும். அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ தருவது என்னுடைய நன்மைக்கு தான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். அதில் நுழைய போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன். இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகின்றது. என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரேன் தங்கமே. நாமே தடுத்தாலும் நம்மை அது தடுத்து ஆளும். நாமே விலகி நின்றாலும் நம்மை அது விளக்காமல் நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கும். நாமே ஒதுங்கி போய் நின்றாலும் நம்மை ஒதுக்காமல் அது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். நாமே பரிகசித்தாலும் நம்மை மதித்து கூடாது இருக்கும். நாமே அவமதித்தாலும் நம் மீது அன்பை மட்டுமே பொழியும். நாமே வெறுத்து போனாலும் நம் மீது உரிமையை அது நிலைநாட்டிக் கொண்டே இருக்கும். நாமே மறந்தாலும் நம்மை கரை சேர்க்கும் பொறுப்பை அதுவே எடுத்துக்கொள்ளும். நாமே அவன் நம்பிக்கை கொண்டாலும் நம் மீது அது அவநம்பிக்கை கொள்ளாது. நாமே வீணடித்தாலும் நம்மை விடாமல் நல்ல பலனை தரும். நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும். உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து அது நம்மை தாக்கும். விதியை சதி செய்தாலும் மதி கொடுத்து அது நம்மை வாழ வைக்கும். குரு அருளே குருடான நம்மை குறைவில்லாமல் நம்மை வாழ வைக்கும். குரு அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். அது தானாய் உன்னை தேடி வரும். அது சத்தியமாய் உன்னை உடம் வந்து இருக்கும். நிச்சயம் அது உன்னை காக்கும். நாம் விரும்பும் கடவுள் நாம் விரும்பும் மானசீகமான குரு மீது நனவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அவருடைய அருள் ஆசி எப்போதுமே நம்மை எதிலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றும். நம்மை எதிலுமே ஜெயிக்க வைக்கும். ஒரே ஒன்று மட்டும்தான், அவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமே குரு அருளுக்கு செய்யும் நம் மரியாதை. அந்த மரியாதையிலிருந்து நாம் தப்பிவிடக்கூடாது. அதன் மகிமையை உணர்ந்து அதன் செயலை உணர்ந்து அவரிடமே நாம் அடைக்கலம் அடைந்து விட வேண்டும். அப்படி நாம் அடைக்கலம் அடைந்து விட்டாவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என்ற கூக்குரலும் நமக்கு கேட்கும். நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் வந்தாலும் எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. அதை அவரே பார்த்து கொள்வார். இறைவன் அனைவரையும் நல்ல செயல்களால் செய்யதான் இங்கு அனுப்பியிருக்கின்றார். ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல. அதை நீங்கள் அனைவருமே உணர வேண்டும். எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கின்றது. நீங்கள் நினைப்பதுவே நீயாக ஆகிறீர்கள். அதனால் நீங்கள் நினைப்பது நல்லதாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கும் தனியாக அனுப்ப மாட்டேன். நான் உன் பின்னால் நடப்பதற்கும் உன் முன்னால் சென்று கொண்டிருப்பதற்காகவே நான் உன் துணையாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். குருவின் அருள் உனக்கு எப்போதும் கவசமாய் காத்து கொண்டே இருக்கும். என்னை அருகாமையில் வைத்து பார்த்தாலும் சரி, தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, என்னுடைய அருள் உனக்கு நிச்சயம் பரிபூரணமாக முழுவதுமாகவே கிடைக்கும். நீ அதிலிருந்து எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம்.